ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆக ஹாலிவுட் படம். படத்தோட நேம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டெட் ரெக்கனிங் பார்ட் 1 கண்டினியூட்டி தான். என்டிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சு வேர்ல்டு ஃபுல்லாக அழிக்க நினைக்கும். அதுக்காக வேர்ல்டில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியோட நியூக்ளியர் வெப்பன்ஸோட கண்ட்ரோலில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த ஏஐயை தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற வில்லன் இன்னொரு பக்கம் என்டிடிக்கான ஒரு சோர்ஸ் கோடை தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். அந்த சோர்ஸ் கோட் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு சேஃப் பாக்ஸ்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய கீயை ஹீரோவான டாம் க்ரூஸ் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு சூழ்நிலையில் இந்த மிஷனை டாம் க்ரூஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க பாட்டு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம். எனக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் நிறைய கான்வர்சேஷனோட ஸ்லோ டவுனா போய் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸை அழகா கொண்டு வந்து கிளைமேக்ஸை போய் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஃபைனல் ரெக்கனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி டெட் ரெக்கனிங் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புரியும். இந்த படம் இப்போ தேர்ட்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.